வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்கிற விஷயங்கள், நேற்று ஸ்ரீலங்கா பார்டர் பக்கத்தில் ஈரானோட போர்க்கப்பலை வந்து அமெரிக்கா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. 80க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் நமக்கு மிக அருகாமையில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. மாநிலங்களவை எம்பியாக கிறிஸ்டோபர் திலக், திருச்சியை சேர்ந்தவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதிமுக கட்சியில் புதுசாக ஒரு கட்சி கூட்டணிக்கு வரும்னு இருக்காங்க. அது என்ன கட்சி? தாவேகா சார்பாக வேட்பாளர் பட்டியல், அது மாதிரி தேர்தல் அறிக்கை எல்லாம் ரெடி ஆகிட்டுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த ஹைப் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனாக இருக்கும். நான் வணக்கம். வணக்கம். ஆனால் நேற்று உச்சக்கட்டத்துக்கு போர் போகிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். அதாவது ஈரானோட போர்க்கப்பல் இங்கே ஒரு ஃபங்க்ஷனில், விசாகப்பட்டினத்தில் நடந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு போகிறாங்க. அதாவது அந்த ட்ரைனிங் அகாடமியில் கலந்துக்கிட்டு போகிறாங்க. இதை கண்டுபிடிச்ச அமெரிக்கனோட நீர்மூழ்கி கப்பல் வந்து ஸ்ரீலங்காவோட பார்டரில் வச்சு அதை பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. 80க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்துருக்காங்க. அந்த பாடியை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஒரு கை மீறி போகிற மாதிரி தெரியுதா? எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உலக நாடுகள் மக்கள் மத்தியிலேயே இப்போ மத்திய வளைகுடா தாண்டி இப்போ ஏசியா பக்கம் நம்ம சைடும் கொஞ்சம் நீள்ற மாதிரி தெரியுது. எப்படி இருக்கு பார்க்குறீங்க? நம்ம கடல் எல்லைக்குள்ளே வந்து அடிக்கிறதுன்றது இலங்கை கடல் எல்லைக்குள்ளே போய் அடிச்சிருக்காங்க. அது வந்து எப்படி இதெல்லாம், அதாவது உலக போலீஸ்காரன் நம்ம அமெரிக்காவை சொல்கிறோம்ல, அவன் பாருங்கள் நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் 1945க்கு பிறகு இந்த மாதிரி டர்பிடோ வச்சு அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அப்போ அந்த அளவுக்கு இவங்க வந்து ஈரான் கப்பல் எங்கே இத்தனைங்க வாரில் இல்லை, ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இத்தனைங்க ஒரு 89 பேர் இறந்து போயிட்டாங்க, 35 பேர்கிட்ட காப்பாற்றிருக்காங்க காயத்தோடு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு என்னென்னு பண்ணுறது, அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் ஹாரிஸ்லேருந்து எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க. ஆமாம், ஸ்பெயின் முடியாதுன்ட்டான், என் பேஸில் வந்து நீ வச்சுக்கலாம், அனுமதிக்க முடியாதுன்ட்டான். உடனே ஒரு ஸ்பெயினை மிரட்டுறாரு. பண்ண முடியாதுன்னு. ஏன்னா அது யுனைடெட் நேஷனில் இருக்கிறது, யூரோப் நேஷனில் இருக்கிறது. போட்டால் அவன் வரி போட்டான்னா யூரோப் நேஷனுக்கே போடணும். அதனால போட முடியாது, அங்கே மாட்டிக்கிடுவாப்ல. இல்லை, இந்த பைத்தியக்காரன் இல்லாட்டா புரியும். அப்புறம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, முட்டா பீஸு ஸ்பெயினுக்கு தனியாக போட முடியாது, இதாக ஒன்று. இன்னொன்று, நேட்டோ வந்து இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. ஏன்னா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த டிமோனா அதில் வந்து அணு ஆயுதம் வச்சுருக்காங்க இஸ்ரேல். அவர் வச்சுக்கலாம், ஈரான் வச்சுக்கூடாது. அப்போ அதில் வந்து தூக்கி குண்டை போடுவோன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது யூரோப் கண்ட்ரிஸ் வரைக்கும் பரவும். ஆமாம், நீங்கள் ஈரானுடைய அந்த தலர் மேலே தானே அது இருக்குது கடைசி. இது இஸ்ரேல், இந்த சரி சிரியா, லெபனான், எல்லாமே ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வரைக்குமே இந்த அணுக்கதிர் வச்சு பரவும். சவுதி இது எல்லாமே இப்போ குண்டை போட்டாங்க. ஆமாம், அது எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குன்றதுலாம் நான் சொல்லவே முடியாது. அப்போ இன்னொன்று, எண்ணெய் கலங்கள்லாம் என்ன ஆகுது, குண்டு போட்டு வெடிச்சா, அணுகுண்டு வெடிச்சா பத்திட்டு எரிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்தை இவனுங்க கண்ணாடி வீட்டிலேருந்து கல் எறிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. இப்போ அவன் அடிக்கிறேன்னு சொன்ன அந்த டிமோனா வந்து ரொம்ப, அதாவது பாலைவனத்தில் இவங்க வச்சுருக்காங்க. என்ன தான் பாதுகாப்பு இதுன்னு வச்சுருந்தாலும் இவன்கிட்ட இருக்கிற, ஈரான்கிட்ட இருக்கிற அந்த இது இருக்குல்ல, மிசைல், அதாவது இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குல்ல, அது நீண்ட தூர ஏவுகணை 2000 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணும். ஆமாம். இன்னொன்று வந்து சஜில், அப்புறம் கைபர், இந்த ஏவுகணை சுமார் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போவோம் அப்படின்றாங்க. இது இல்லாமல் சூப்பர் சோனிக் வச்சுருக்காங்க. ஆமாம், அது நீங்கள் இப்போ வரைக்கும் இவங்க மேலே எதுவும் பண்ணலை. அதான் அதே மாதிரி இந்த காமிகாசே ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அப்படி அலாலையாக வந்து அந்த காமிகாசாவை தடுக்கிறதுக்கே இஸ்ரேல் வந்து அதிக இது செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அவனுடைய அந்த இது இருக்குல்ல, டிஃபென்ஸ் சிஸ்டம், மல்டிலேயர் ஷீல்டுன்னு வாங்கல்ல, அயன் டம். இந்த அயன் டம்லாம் அந்த காமிகாசை மட்டும் தான் தடுக்க முடியும். ஹைப்பர் சோனிக் வந்ததுன்னா தடுக்க முடியாது. இன்னும் பல சிக்கல்கள் இவங்களுக்கு இருக்குது. இன்னொன்று, ஈரானை கம்பேர் பண்ணிங்கன்னா இவ்வளோண்டு 22,000 சதுர கிலோமீட்டர் உள்ள நாடு. அவன் வாட்டில் இறங்கி அடித்தானா முடிச்சு விட்ருவான். அமெரிக்காவை வச்சுக்கிட்டு தான் அவர் துள்ளின்னு இருக்கார். இன்னொன்று, பக்கத்து நாடுகளில் போய் அடிக்கிறது, இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவனுங்க 2 பேருடைய அந்த என்னது இது, ட்ரம்பும் நெதன்யாகும் உடைய ஆதிக்கம் ஈரான் மக்கள், இஸ்ரேலிய மக்கள், மற்ற நாடுகளுடைய மக்கள் எல்லோரும் அனுபவிக்கிறாங்க. மறைமுகமாக நம்ம உட்பட அனுபவிக்கிறோம். ஆனால் 72,000 டன் பாஸ்மதி ரைஸ் வந்து கடலில் இருக்குன்னு கண்டெய்னர்ஸில். எத்தனையோ கிட்டத்தட்ட முட்டை, ஆமாம், முட்டை வீணாக போச்சு. 7 லட்சம் டேங்கர்ஸ் வந்து ஆயிலோட தாங்கிட்டு ரெடியாக இருக்குங்கிறாங்க. அந்த இதுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னோன்னா 22 மில்லியன் கப்பல்கள் ஏதோ அந்த டேங்கர்கள் அதோட நின்றுட்டு இருக்கிறாங்க.
இப்போ இவன் நான் வந்து என்னோட இது ஷிப்பு மூலமா உனக்கு பாதுகாப்பு கொடுக்கன்னு சொன்னதுக்கு ஈரான் சொல்லிட்டு நான் வந்தா நான் மிசைல்ஸ் வச்சு அடிப்பேங்கிறான். ஆமா, அவன் ஷிப்பு நான் கடலுக்குள்ள போயிடும். கடலுக்குள்ள போயிடும். அப்ப எப்படி எத நம்பி இவங்க தொழில் பண்ண போறாங்க? என்ன மாரியான சூழ்நிலை போகுது? இன்னைக்கு உலகம் முழுவதுமே இப்போ சைனா வந்து இன்றைக்கும் கூட ஒரு வெளிப்படையான அறிக்கை குடுத்திருக்கிறது என்னன்னா, இமிடியேட் இந்த போரை நிறுத்துங்க. எங்களுக்கு ஆயில் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, ரஷ்யா 9.5 மில்லியன் பேரல் வந்து நமக்கு தர்றதா சொல்லியிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் ஒரு இந்த மாசத்துக்கு போதுமானதா இருக்கும். இந்த ரஷ்யா கிட்ட தான் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு அவன் மிரட்டினான். மிரட்டினாப்ல. ட்ரம்ப். இத நம்பி நம்ம வாங்காம இருந்திருந்தா, இப்ப இவன் சண்டை இழுத்ததுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு இன்னைக்கு வேற வந்துட்டு இருக்க நியூஸ் என்ன, பென்டகன்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷனு, ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறத வந்து தடுத்து நிறுத்துறது வேண்டாம். அத வாபஸ் வாங்குவோம். ஏன்னா இப்போ ப்ராப்ளம் இருக்கிறனால, அங்க போய் வாங்கிட்டாங்கன்னா, இந்த மக்கள்லாம் கோவப்பட மாட்டாங்க. கண்ட்ரி பீப்பிள்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாரி கான்செப்ட்ல இன்னைக்கு வர ட்ரம்ப் இது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லண்ணே, ஒரு என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட சட்டப்படி ஜனாதிபதியால டைரக்ட்டா முடிவெடுக்க முடியாது. அவங்களுடைய முடியாது. காங்கிரஸ். ஆமா. அதாவது நம்ம சொல்லப்போனா நம்ம நாடாளுமன்றம் மாரி. அந்த நாடாளுமன்ற எம்பிக்கள் கூட்டுக்குழுல பெர்மிஷன் வாங்கணுங்கிற மாரி சொல்றாரு. இவரு எந்த பெர்மிஷன் வாங்காம அடிச்சிருக்காரு. இதுக்கு கமலா ஹாரிஸ்லேருந்து எல்லாருமே கண்டனம் ஏங்க நான் என்ன தெரிவிச்சிருக்காங்க. கேட்கிறேன், ஒரு கிறுக்கன் உட்காந்து உலகம் பூரா முடிவெடுக்கிறான். வரி ஏத்துறான், வரி இறக்குறான், திடீர்னு ஏத்துறான், திடீர்னு இந்தியான்றான், மறுபடியும் இந்தியாவுக்கு மட்டும் சலுகைன்றான், மறுபடியும் உலக நாடுகள்ன்றான், திடீர்னு சைனா வம்பு இழுக்கிறான். இது எல்லாமே அமெரிக்க நலனுக்கு எதிரா போய் முடியுது. ஆமா, உலக நாடுகள் முழுவதுமே பாதிக்குது. ஆமா. இந்த கிறுக்கன அடக்கிறதுக்கு கூட ஒரு சிஸ்டம் இல்ல உங்கள்ட்ட. அப்ப என்ன நாடாளுமன்ற அமைப்பு உங்கள்ட்ட இருக்குது? இப்ப இங்க மோடி நெனச்சா எதுவும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அந்த 2 அந்த அவையில வாங்கணும், பர்மிஷன் வாங்கணும் இதெல்லாம். இந்த மாரி கிறுக்கனுங்க வந்து உட்கார்ற மாரி உட்காந்துட்டா, என்ன ஆகுன்றத அவங்க யோசிக்க வேணாவா? அதனுடைய விளைவு தான் உலகம் பூரா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நிம்மதியானதுங்க அது. நிம்மதியா போ வேண்டியது. ஆமா. இவரு உட்காந்துட்டு அவன்ட்ட அணு ஆயுதம் இருக்குது. அதான் அணு ஆயுதம் ஒப்பந்தம் போட்டு அவன் பேச்சுவார்த்தை நடத்தி, என்ன பண்ணன்றதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்கல்ல. ஆ. அப்புறம் அதுலேருந்து வெளியேறிட்டு அடிக்கிறதுலாம் என்ன நியாயம்? பாருங்க இப்ப சம்மந்தமே இல்லாம நார்த் கொரியா நானும் வரேன். உனக்கு என்ன மிசைல்ஸ் வேணும்னு சொல்லி நான் சப்போர்ட் பண்றாங்க. ஆமா. அவன் அடுத்து அவனும் உள்ள இறங்குறாங்கன்னா, இது எங்க போய் முடியறது இந்த விஷயங்கள்லாம்? அப்போ இது என்ன உலக போரா மாத்திர ஏற்பாடு ஆமா. நடக்குதுல்ல? 3ஆம் கட்ட உல போறதா? 3ஆம் அ உலகப் போர் உருதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம். இதே ஒரு பைத்தியக்காரன் தான் ஹிட்லர், முசோலினி 2 பைத்தியக்காரனுங்க ஒண்ணு சேர்ந்தானுங்க. இப்ப நெதன்யாகு, ட்ரம்ப்னு 2 பைத்தியக்காரனுங்க ஒண்ணு சேர்ந்துருக்கானுங்க. ஏன்னா, இந்த சைடுல இப்ப யாரும் சேரல. ரஷ்யா அதாவது சைடுல. அப்ப கானுவும் எவனோ ஒருத்தன் ஜப்பான்லேருந்து சேர்ந்தான். இவனுங்க எல்லாம் ஆதிக்கத்த வச்சுக்கிட்டு அடிச்சானுங்க. அன்னைக்கும் சோவியத் யூனியன் தான் காப்பாத்துச்சு உலகத்த. சோவியத் யூனியன் இறங்கி அடிக்கலன்னா, ஹிட்லரெல்லாம் அடிச்சிருக்கவே முடியாது. அதுக்கு பிறகு தான் இவனுங்க சும்மா சைடுல இருந்து மாவு தள்ளியிருந்தானுங்க. இந்த பிரிட்டன் எல்லாம். நம்ம இந்திய ராணுவமே போய் இறங்கி செகண்ட் வார்ல ஈடுபட்டுச்சு. ஆமா. பிரிட்டனுக்கு ஆதரவா. சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி இவர்கள் பண்றது, இந்த இதெல்லாம் வந்து உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஐநா சபையே மதிக்க மாட்டேன். எங்க உள்ளூர் செனட் சபை மத்த விஷயங்கள நான் மதிக்க மாட்டேன். எனக்கு கிடைச்சிற வானளாவிய அதிகாரத்த நான் பயன்படுத்துவேன். அதான் பயன்படுத்திக்கோ. உன் நாட்டுக்குள்ள பயன்படுத்திக்கோ. அடுத்த நாட்டுல எல்லை தாண்டி வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஜனாதிபதிய கொல்றது. இதெல்லாம் என்ன நியாயம்? இவனுடைய ஏஜென்சிய வச்சுக்கிட்டு அத வச்சு அத பண்றாங்க. பரப்புறானுங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இதுல போட்டிருக்கான். ஈரான் வந்து இந்தியாவுக்கு துரோகம் பண்ணுச்சு. பரப்புறானுங்க. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. எந்த காலத்திலயும் ஈரான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணல. ஹமாஸ் இவனுங்க துருக்கி தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா. டர்க்கி தான் எல்லா இடத்துலயும் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. பண்றான். ஈரான்லாம் நமக்கு தான் ஆதரவா இருக்கிறான். ஈரான் நம்ம ரூபாவ ஏத்துக்கிறான். வர்த்தகமே நம்ம ரூபா வச்சு பண்றோம். ஆ இப்ப இந்த மாரி இதுல வந்துட்டு இவனுங்க ஏஜென்சிய வச்சு இந்தியாவுக்குள்ள பரப்புறான். இதுக்கு சில பேரு நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க. கீழ போடுறது. முதல்ல செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. எனக்கு என்னன்னு போடக்கூடாது. கண்டிப்பா. ஒரு விஷயம் பேசுறோம்னா ரொம்ப யோசிச்சு பார்த்து என்ன நடக்குது, முன்னாடி என்ன நடந்திருக்கு, பின்னாடி என்ன நடக்குதுலாம் யோசிக்கணும். இன்னைக்கு ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு நீ யாரு? இதே தான் ஈராக்ல போய் பண்ண. நாளைக்கு இந்தியால வந்து பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்னு நிச்சயம் கேட்கிறேன். இருக்கு. இந்தியால இது இருக்கு. இல்ல பக்கத்துல நம்ம பக்கத்துல வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க பார்டர்ல. அது எவ்வளோ பெரிய ஸ்ரீலங்கா பார்டர் அயோக்கியத்தனம். பக்கத்துல தான் அடிச்சுட்டு ஒரு போயிருக்காங்க. நீர்மூழ்கி கப்பலை நம்ம கடல் எல்லைக்குள்ள கொண்டு வந்திருக்கிய. ஆ. எப்படி நீங்க இந்த மாரி அமெரிக்கா கடல் எல்லைக்குள்ள இந்தியன் இது போச்சுன்னா விட்டுருவையா? விட்டுருங்க. 2வதுண்ணே அந்த கப்பல் வந்து உடைஞ்சு கீழ போம்போது, அதனால பல ஆபத்துகள் இருக்கு. ஆமா, நம்ம மீனவர்கள் அங்க போய் தான் மீன் பிடிக்க போறாங்க. ஆ, அது எந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்ன்னு தெரியாது. ஆமா, அதனால வரக்கூடிய ஏகப்பட்ட என்ன சொல்ற உபாதைகள்லாம் நெறைய இன்னும் நம்ம சந்திக்க ஆ. இருக்கிறோம். இது எங்க போய் முடியுறதுன்னே தெரியாத அளவுக்கு. இப்ப வார் இதுல அங்க நடக்குது. நீ ஆமா. இங்க வந்து அடிக்கிறதுக்கு ஒண்ணு இது. இலங்கை சின்ன நாடுன்றவனா அவன் இஷ்டத்துக்கு அடிக்கிறான். இந்திய கடல் எல்லையில அடிச்சிருந்தா அது ஒரு பிரச்சனை ஆயிருக்கும். நம்ம ஆளுங்க யா என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஆமா. யாரு இதுக்கெல்லாம் வந்து அனுமதி குடுக்குது? யார கேட்குற நீ? இதெல்லாம் யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. உலகம் பூரா இதற்கு எதிராக ஒரு கருத்து உருவாகணும். ஆனா இந்த இதுவே கிடையாது. இவங்கள நம்ம ஜனங்கள்ட்ட எப்படி கொண்டு வரானா ஏஜென்சி மூலியமா, இங்க இருக்கிற சேனல்லேருந்து எல்லா ஏஜென்சியும் எப்படி வரும்னா, ஏஜென்சி செய்திய தான் எடுத்து போடுவோம். அ அப்ப ஏதோ உலகத்த காக்க வந்தவர் மாரி. சினிமாலயும் அப்படிதான் எடுக்கிறது. நீ வியட்நாம்ல போய் நீ பண்ண அநியாயம் 5 வருஷம். 5 வருஷத்துக்கு மேலேயே.
அவ்வளோ அநியாயம் பண்ணான். அவன் திருப்பிட்டு அடித்து 5 லட்சம் வீரர்கள் கண்டமானான். லாஸ்ட்டில் வேறு வழி இல்லாமல் வாபஸ் வாங்கினாங்க. நிக்சன் பீரியடில், கென்னடி பீரியடில் ஆரம்பித்து 62ல் 75ல் 13 வருஷம் நடத்துனாங்க. லாஸ்ட்டில் நீ வாபஸ் வாங்கல. அதுக்கு பிறகு நீ ஏதோ ஆனால் செம்ம அடி, அமெரிக்காவுக்கு படுதோல்வி. ஆனால் சினிமாவில் எப்படி எடுக்கிறது? அவங்க மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்களாம், ராம்போ போய் காப்பாற்றுவாங்க. என்னங்கடா அடி வாங்குறது இது. அந்த ட்வின் டவர்ஸ் உடைச்சாங்களா? ஆமாம். எப்படி சதுரி ஓடினாங்க தெரியுமா? அலறி அடிச்சு ஓடினாங்களா? ஆனால் படத்தில் காமிக்கும்போது பார்த்தா பெரிய வீரர்கள் மாதிரி, அது பக்கத்தில் டமால் விழுந்துட்டு இருக்கோம், இவர் இங்கே ஒரு கேள்வியை காப்பாற்றிட்டு இருப்பாரு. எல்லாம் சினிமாவில் வீரம் காமிக்கிறது. ஆனால் இதில் என்ன தெரியுமாண்ணே, 2 பக்கமும் இந்த சைடு இஸ்ரேல் பாதிக்கப்படும் போது ஒரு சைடு மக்கள் இங்கே கொந்தளிக்கிறாங்க, இந்த சைடு ஈரான் பாதிக்கும் போது ஒரு சைடு மக்கள் இங்கே கொந்தளிக்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேருமே நம்ம பார்டர்லேயோ நம்ம நாட்டிலையும் நடக்கக்கூடிய எந்த ஒரு தீவிரவாத செயலுக்கும் கொந்தளிச்ச மாதிரியும் தெரியல. அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இன்னைக்கு கண்ணீர் விட்டு ஒரு பக்கம் ஆளுறாங்க, இந்த சைடு இஸ்ரேல் பண்ணுறது தான் சரிங்கிறாங்க. ஆனால் 2 பேருமே இந்த நாட்டில் தான் இருக்காங்க. இது என்ன மாதிரியான நாட்டுப்பற்றுங்கிறது? நான் நாட்டுப்பற்று இதுவே தவறான வாதம் தான். என்ன கேட்டால் அவங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தவறான வாதம். இங்கே ஏன் கொடுக்கலன்னு கேட்குறது தான் சரியான வாதம். ஆமாம், அதுதான் நான் கேட்குறேன். அதான் கேட்குறேன். ஈரானுக்கு ஆதரவாக கொமேனியை கொல்ற அப்படின்னா ஒரு நாட்டு தலைவரே கொல்ற, உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்ததுன்னு கேட்குறது கரெக்டான வாதம். அதே சமயத்தில் பல்வாமா தாக்குதல், அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்கணும். பாகிஸ்தான் அந்த உள்ளே வந்து அடித்தோடனே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும். பெரிய பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே கவர்மெண்ட்டு முதல்வர் ஒரு இதை பேரணி நடத்தினார், ஏதோ ஒரு பேரணி நடத்தினாப்புல. இது வந்து இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் அவங்களுக்கு கேட்க மாட்டேங்கிற, இவங்களுக்கு கேட்க மாட்டேற, யாரை கேட்கணும்னு நீ யார் முடிவு பண்ணுறது? அவங்களுக்கும் கேட்கணும், இதுவும் கேட்கணும். இதை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அப்பாவி மக்கள் தான் அங்கேயும் கொல்லப்படுறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000-3000 பேர் இறந்து பேர் தான் சொல்கிறாங்க. ஜாஸ்தி இருக்கும். டெல் அவிவில் செத்தாலும் அவனும் அப்பாவி தான். ஏன்னா இஸ்ரேலுடைய ஆதிக்க வெறிக்கு அங்கே இருக்கிற அப்பாவி மக்கள் தான் சாகுறான். நேற்று பாருங்க, கோவம்லேயே அடிச்சிட்டாங்க. கோவம் அடித்து மொத்தத்துக்கும் அங்கே அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சியா முஸ்லீமாக வந்து மத குருமார்களாக ப்ராக்டிஸ் பண்ணவங்க எத்தனை பேருங்கிற லிஸ்ட்டே தெரியல. அவ்வளோ பெரிய ஒரு பேரிழப்பு அவங்க அங்கே கோவமில் நடந்திருக்கு. அது மாதிரி இந்த யுனெஸ்கோவோட சின்னங்களில் வந்து ஒரு விஷயங்கள் அதை அடிச்சு நோக்கியிருக்காங்க. அது வந்து நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த போர் வந்தால் குழந்தைகள், பெண்கள், வரலாற்று சின்னங்கள் ரொம்ப முக்கியம். வரலாற்று சின்னங்கள் அழிஞ்சு போயிடும். இது வந்து யாருமே ஏற்றுக்க முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும் வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்படணும். அது இஸ்ரேலாக இருந்தாலும், அமெரிக்காவாக இருந்தாலும், ஈரானாக இருந்தாலும், அவங்களுடைய நாகரிகம்னா மெசப்பட்டோமியா நாகரிகம், அதுக்கு அந்த குர்திஷ் மக்கள், அந்த பழைய இது, அந்த அந்த பள்ளிவாசல் ஒன்று சொல்லுவாங்க, பிங்க்கு பள்ளிவாசல், அதெல்லாம் உலக பிரசித்தி பெற்றவை. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன அந்த அடித்தது வந்து யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட. அப்போ அந்த நம்ம தாஜ்மஹால் மாதிரி வச்சுங்களா, இதெல்லாம் பாதுகாக்கப்படவில்லை. இங்கேயே பாருங்கள், தாஜ்மஹாலில் மத பார்வையோட பார்ப்போம். ஆமாம், இது இந்தியாவுடைய சொத்து. அது யார் கட்டினா, எவன் கட்டினா, காதல் கட்டினானா, கர்மாந்திரது கட்டினாலாம் தேவையில்லை. இந்தியாவுடைய பெருமையை கூறுகிற சொத்துகள், அதை நம்ம பாதுகாத்து தான் ஆகணும். அப்படி ஒரு பிராட் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுவாக இருக்கும். இதில் நீங்கள் என்னன்னா இந்த கிரிஞ்சி இதை சொல்றியே, அதை சொன்னியா, ஏண்டா அப்படின்னா முடிஞ்சிடும் நிகழ்ச்சியை. இதை சொல்ற, அதை சொல்றேன். நம்ம கம்யூனிக்கும் சப்போர்ட் பண்ணல, சப்போர்ட் பண்ணல. இப்போ இருக்கிறது தேவையாங்கிற நியாயம் தான். ஏன்னா மக்களுக்கு இப்போ தெரியாதுண்ணே, பெட்ரோல் வந்து 3 ரூபா கூடனா போனால் நான் கட்டிடுவேம்மா, அதனால விலைவாசி உயர்வு எவ்வளோ உயரும், தக்காளி விலை எவ்வளோ உயரும். இது எல்லாத்துக்கும் ஒரு ட்ரம்ப் தான் காரணம், நதன்யாகு தான் காரணம்னு புரியணும். இங்கே நம்ம ஆளுக்கு என்ன பிஜேபி காரணம் சொல்லிடுவாங்க. ஆமா, இங்கே அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இவன் காங்கிரஸ் உட்காந்துக்கிட்டு மோடி கேட்டாரா அப்படின்னு. நீ கேட்டியா? நீ கண்டிச்சியா? நீ எதிர்கட்சி தலைவர் தானே. எவ்வளோ வேல்யூடு? கொமேனி படுகொலையை கண்டிக்கிறோம்னு கண்டிச்சியா? அவர் ஏன் கண்டிக்கலன்னு கேட்குறேன். நீ கண்டிச்சியான்னு கேட்குறேன். காங்கிரஸ் கண்டிச்சுதா? நமக்கான நாடு, நம்ம கூட இருந்த நாடு அப்படின்னு கண்டிச்சியா? ஏஜென்சி செய்திகளையும் நீங்கள் இங்கே இந்த ட்ரம்ப் இவங்க பண்ணுறதுக்கு இந்த வலதுசாரி சேனல்கள்லாம் சொல்கிறேன், அமெரிக்கா ஏஜென்சி செய்திகள் எடுத்து போட்டு ஏதோ ஈரான் அயோக்கியத்தனம் பண்ண மாதிரி அதுன்னு. அப்போ இவன் வச்சுக்கிறான் அந்த டாமினோவில் அந்த இது வச்சுருக்காங்க, அணு ஆயுதம். அது மட்டும் கரெக்டாக? இவனுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா இஸ்ரேலுக்கு? இப்போ வரைக்கும் இல்லைன்னு சொன்னாலும் அங்கே இருக்கு. ஏன் பயப்படுற? ஈரானுக்கு ஒரு நியாயம்னா இஸ்ரேலுக்கு ஒரு நியாயமா? நம்ம ஏன் அணு ஆயுதம் இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னவன் தானே அமெரிக்கா. ஆமாம், இவன் அணு ஆயுதம் வச்சுக்குவானா, மற்ற யாரும் வச்சுக்குவானா, மற்ற யாரும் வச்சுக்கூடாதான்? என்ன கதை?
நம்ம நீ பெரிய ஆளாக இருக்கனால ஒன்றும் பண்ண முடியல. ஆமாம், இன்னைக்கு கூட பாருங்கண்ணே, ஃபின்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்திருக்காரு. இவ்வளோ ப்ராப்ளம் நடக்கும்போது கிறிஸ்டோபர் ஸ்டஃப் வந்திருக்காரு. அது மிகப்பெரிய லெவலில் பேசப்படும் பொருள். நான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னோட வேலையை, வெளியுறவு கொள்கை வேலையை நான் கரெக்டாக பண்ணேன்னு சொல்லி நம்ம பிரதமர் போயிட்டு இருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி, இதில் ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ்னு என்ன சொல்கிறாங்கன்னா, குர்தீஸ்வர படைகளை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் பணம் கொடுத்து ஆயுதங்கள் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிருக்காங்க. குர்தீஸோட கையில் வந்து ஆயுதங்களை கொடுக்குறாங்க, அவங்களும் ஈரானை அட்டாக் பண்ணட்டுங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது எப்படியான இப்படியே போயிடுச்சுன்னா இந்த போருக்கு முற்று தான் எப்போ வரும்? இன்னைக்கு உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்பட்டது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருப்பான். அதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருப்பான். நேரடியாகவோ மறைமுகமாவோ சிஐஏவோ இல்லை இந்த ஏஜென்சிகளோ. பின்லேடன் யாரு? ஆமாம், நீ வளர்த்து விட்ட ஆள் தான் உன்னையே அடிச்சான். நீ வளர்த்து விட்டாள். அதுக்கப்புறம் அவனை காலி பண்ணுறதே கம்யூனி தேவைப்பட்டப்ப அதே கம்யூனி மூலமாக தான் அவனை காலி. ஈரான் ஈராக் பிரச்சனை இல்லை, ஈராக்கு சப்போர்ட். அப்புறமா ஈராக் அடிச்சிங்க. அதனால இவங்க தாலிபானை இவங்க உருவாக்கினது தானே? ஆமாம், ஃபுல்லாகவே தாலிபான்லேருந்து எல்லாமே இவங்க உருவாக்கினது தானே? உலகத்தில் அயோக்கியத்தனம் எல்லாம் இவன் தாங்க பண்ணுவான். இவன் தான் பின்னாடி இருந்து பண்ணுவான். அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பான், ஏஜென்சி வச்சுக்குவான். அது நியூஸுகள் வரும், அந்த நியூஸை வாந்தி எடுப்பானுங்க என்ன ஏதுன்னு பார்க்காம. இதில் இன்னொரு செட்டு வந்து இதுக்கு எதிராகவே பேசும். அது வேற எந்த நியாயத்தையும் பேசாது. இப்போ அவங்கள்ட்ட மைனஸ் அதுதான், இதை பற்றி மட்டுமே பேசுவாங்க, வேற எந்த நியாயத்தையும் பேச மாட்டான். அப்போ வந்து அதுவும் இவர்கள் யூஸ் ஆகும். இதை கேட்டியா அதை கேட்டியா. நீ பாகிஸ்தானில் வந்து அடித்தவங்க யாரு அப்படின்னு அன்னைக்கு ப. சிதம்பரம் பார்லிமெண்ட்டில் கேட்குறாரு. அவர்கள் பாகிஸ்தானியர்கள் தான் என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்குறாரு. அது ரொம்ப டேஞ்சரான ஒன்றுன்னு நான் சொன்னேன். ஏன்னா இது வெளியே கொண்டு போய் சாட்சியாக கொண்டு போவாங்க. ஆமாம், அவங்க எதிர்கட்சி தலைவர்களே அது பாகிஸ்தானியர் இல்லை, இந்தியன்ஸ் தான், இந்தியன்ஸ்குள்ளே இருக்கிற மோதல் குழுவில் ஒன்று அடிச்சதுன்னு அவர் சொல்கிறாரு. ஹோம் மினிஸ்டர் இருந்தவர்னே, முன்னாள் ஹோம் மினிஸ்டர் இருந்தவரே சொல்கிறாரு. அப்போ இது எப்படி அப்படின்னு கொண்டு போனால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? நீ பிஜேபி எதிர்த்துக்கோ, ஆனால் நாட்டு ஒற்றுமைன்னு வரும்போது ஒன்றா நிற்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ கொமேனி விஷயத்தில் நீ போய் பிரதமரை பார்த்து பேசு, என்ன நடக்குது, இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன, அதுதானே எதிர்கட்சி தலைவர். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஏதாவது என்ன பண்ணணும், டிமாண்ட் இருக்கா, நம்ம கூட்டாக சேர்ந்து ஏதாவது முடிவு எடுக்கலாமா, என்ன அறிக்கை விட போகிறீங்க, வெளியுறவு என்ன முடிவு எடுத்து, இதெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர் கேட்டால் பிரதமர் சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்ன நடக்கும் அது. அத்வானியும் இவரும் வாஜ்பாயோட இல்லை மன்மோகன் சிங்கும் சந்தித்து பேசுவாங்க. பிரதமர் அந்த அத்வானியும் மன்மோகன் சிங் பிரதமரும் அத்வானியும் சந்தித்து பேசுவாங்க. இந்த மாதிரி பல இது நடந்திருக்கு. ஏன்னா ஒரு நாடுனா ரெண்டு சைடும் தான் இது. இவன் ஒரு பப்பு இல்லை, வாட்ஸ்அப் தலைவர் இவர். அதனால் இவர் இப்படி ஊட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. அக்கறை வேணுங்க, வார்த்தைகள் எனக்கு என்னன்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணக்கூடாது. கண்டிப்பாக தொடர்ந்துண்ணே. திமுக காங்கிரஸோட கூட்டணி முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த கூட்டணியை விட நேற்று முதல்வரோட அந்த சிம்பிள் தான் கதம் முடிஞ்ச மாதிரி சொல்லி காமிச்சது. இன்னைக்கு முதல்வரே சொல்றாரு இது ட்ரெண்டுன்னு. என்னென்ன சொல்றது இது? நான் தான் சொல்கிறேனே, அவரை ஒப்படைச்சிட்டாரு அந்த ஸ்ட்ராட்டஜி டீம்கிட்ட. அதனால் இப்படி செய்யுங்க தலைவர்னா இப்படின்னு கூட செய்வார் அவர். அப்படியா என்ன முடிச்சிங்க? காலில் வந்து கெஞ்சினீங்க, இல்லைன்னா சிதம்பரத்தை பிடிச்சி சோனியா கிட்ட போய் இந்த பக்கம் செல்வ பெருந்தகை வச்சுக்கிட்டு இந்த கூட்டணி அமைஞ்சதை எப்படி? இந்த 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 இவனுங்க காங்கிரஸ் வழங்கக்கூடாதுன்னா யாரால வழங்காது? நீங்கள் நான் காங்கிரஸ் பாருங்களேன், ஒருத்தன் நல்லா யோசிப்பான், இன்னொருத்தவங்க போய் கவுத்திடுவான். இப்போ நல்லா யோசிக்கணும், காலி பண்ணுவானுங்க. இவனுங்க வாழ்நாள் முழுவதும் காங்கிரஸ் சுயநல அரசியல் பண்ணி தான் இந்த அளவுக்கு ஆனது. இப்போ சிதம்பரத்துக்கு என்ன 2028 எம்பி ஆகும். மற்ற எம்எல்ஏக்களுக்கு என்ன, நம்ம எம்எல்ஏ ஆகணும். அது திமுக இருந்தால் தான் முடியும். தாவே கட்ட போனால் முடியாமல் போகும். அப்போ பாதுகாப்பு இதுதான். அப்போ இதுக்கு ஒரு கும்பல், இந்த கும்பல் தான் ஆதிக்கம் செலுத்துது. இது போய் இதை வந்து டிஎம்கே பிடிக்குது, கெஞ்சுறாங்க. சோடங்கர்லேருந்து ராகுல்லேருந்து வேணுகோபால்லேருந்து யாரும் ஒத்துக்கலை. இவங்க இங்கே செல்வ பெருந்தகையை வச்சுக்கிட்டு கடைசியில் சிதம்பரத்தை கூப்பிட்டு கெஞ்சுறாங்க. சிதம்பரத்துக்கு என்ன இதான் நான் சொன்னது தான். அப்புறம் அவர் போய் சோனியாட்ட போய் டாமினேட் பண்ணுறாரு. சோனியா கிட்ட பேசும்போது இவர் என்ன பண்ணணும், யார்? ராகுல் காந்தி. இவர் கார்கே நம்ம வந்து இப்படி முடிவெடுத்தா பாண்டிச்சேரியில் யூஸு, கேரளாவில் யூஸு. ஆனால் கார்கே வேறு மாதிரி சரி பண்ணுறாங்க, வேறு மாதிரி. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து பக்கத்து ஸ்டேட்டுன்ற முறையில் இங்கே வந்து காங்கிரஸ் கூட திமுக கூட தான் பெட்டரு அப்படின்னு ஒரு தலைவராக சொல்கிறேன்னு சொல்லி அவர் டாமினேட் பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து இங்கே வராங்க. இது வரைக்கும் திமுக கெஞ்சிக்கிட்டு இருந்ததா, வந்த உடனே 28 சீட்டு பேசி பட்டியலை கொடுத்து ஜோடங்கர் தான் கையெழுத்து போடணும். செல்வ பெருந்தகை போயிருக்காரு, முடியாதுன்றாப்புல ஜோடங்கர், நான் போட முடியாது, ராகுல்கிட்ட போய் பேசிக்கோ. மறுபடியும் இவர்கிட்ட கார்கேவை பிடிச்சி பேசி, கார்கே நான் அகிலன் தலைவர் சொல்கிறத சைன் பண்ணுன்னு சொல்லி அப்புறம் சைன் பண்ணியிருக்காரு.
இவ்வளோ நடந்திருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா, நாங்கள் தான் சீட்டு என்னன்னு சொல்லுவோம், நாங்கள் தான் யார் வேட்பாளர்னு சொல்லுவோம். அப்போ அவங்க சொன்னது சரிதானே, முடிஞ்சது. காங்கிரஸ் இத்தோட முடிஞ்சது. காங்கிரஸை முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தமாயிரும். தொகுதி நீங்கள் கொடுக்கணும், 4 வேட்பாளர் கொடுக்கணும். யார் வேட்பாளர் நாங்கள் தான் முடிவு பண்ணணும். நல்லது. ரூபி மனோகரனுக்கு சீட்டு இல்லைன்றாங்க. அங்கே நம்ம நாங்குநேரி. ஆமாம், நாங்குநேரி இல்லை வேறு நினைக்கிற கிடையாதுன்றாங்க. யாருக்கு சீட்டுனா செல்வ பெருந்தகை. தென்காசிக்கு அவருக்கும் சீட் இல்லைங்கிறத சொன்னாங்க. யாரு? தென்காசி எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ, அவருக்கும் சீட் இல்லை. பழனி நாடாரா? அவருக்கும் கிடையாது. இந்த தடவை பழைய தொகுதின்னு பார்த்தா 7-8 தொகுதி தான் கொடுக்குறாங்க. என்னென்னா செல்வ பெருந்தகை, அது ஸ்ரீபெரும்புதூரா எக்குமாரா தெரியாது. ரூபி மனோகரன் நாங்குநேரி, இல்லாட்டி கிடையாது சீட்டு. ராஜேஷ்குமார், இந்த இதில் 3 சீட்டு கன்னியாகுமரியில். கிள்ளியூர், வெள்ளவங்கோடு, இந்த இது பிரின்ஸ், இவங்களாம் நிற்பாங்க. அது அப்புறம் ஹசன் மௌலானாக்கு இங்கே கிடையாது. ஆனால் அவர் பெரிய குழந்தைல்ல அது. அந்த பெரிய குழந்தைக்கு வேற எங்கேயா கொடுப்பாங்க. பிரின்ஸுக்கு இந்த தடவை சீட்டு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்னியாகுமரியிலே. அது மேலே வேற யாராவது அறந்தாங்கி கொடுத்துட்றாங்க. வழக்கம் போல அண்ணன் திருநாவுக்கரசரோட பையன். காலைகளில் உண்டு. காரைக்குடி, திருவாடனை, சரி. சோளிங்கர். இப்போ காரைக்குடியில் அண்ணன் சீமானை ஜெயிக்க வைக்கிறது தான் காங்கிரஸ் கொடுக்காப்லையா? ஆமாம், அங்கே பிரபு போட்டி. பிரபு பிரிக்கிற ஓட்டு சீமான் ஈஸியாக ஜெயிச்சிடும். இல்லை சீமான் பிரிக்கிற ஓட்டு பிரபு கூட ஜெயிக்கலாம். ஆமாம், இல்லை ஏடிஎம்கேயும் ஜெயிக்கலாம். 4 முனை போட்டி. ஏடிஎம் பிஜேபி தானே, ராஜா தானே. ஆமாம், 4 முனை உண்மையான போட்டி அங்கே தான் நடக்க போகுது. சோளிங்கர், விருதாச்சலம், பொன்னேரி, வேளச்சேரி கிடையாது பழைய தொகுதிகள். அப்போ இந்த மாதிரி இது வந்து வேட்பாளரே யார் நாங்கள் முடிவு பண்ணுவையா அப்படின்ற அளவுக்கு ஏறி போய் நின்றுட்டாங்க. அதான் கத்தம். இந்த மாதிரி அடிமை சாசனத்தை காங்கிரஸ் எழுதி கொடுத்துருக்கிறது. இது ஒன்று. இதே கதை தான் திருமாவளவனும். வன்னி அரசுக்கு ராஜ்யசபா போய் கேட்டாராம். விட்டா தனி அரசே ராஜ்யசபா கேட்பார் போல. ராஜ்யசபா கேட்கறது இப்போ அவ்வளோ இதாக போயிடுச்சு போல இருக்கு. இல்லை, அவங்க சரி நியாயம் தானே. இவ்வளோ நாளாக சிலுவை சுமந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எனக்கு ராஜ்யசபா கொடுக்க மாட்டேங்கிறேன். எங்கிருந்தோ வந்த பிரேமலதாக்கு ஒரு ராஜ்யசபா, அதுவும் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தாலும் ஒன்றுமே கிடையாது. பிரேமலதாக்கு ஆப்பு 6 சீட்டு தான். 6 சீட்டு தான் ராஜ்யசபா கொடுத்து. நீ 10 நீங்கள் அங்கேயே 12, நாங்கள் 10. காங்கிரஸ் வர்ற வரைக்கும் தான். காங்கிரஸ் வந்துச்சு. இனி காங்கிரஸ் வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறத கொடுப்போம்னு சொன்னீங்களே, அது சொன்னோம். அதுதான் ராஜ்யசபா கொடுத்துட்டோமா. தம்பிக்கு வந்துச்சா? தம்பிக்கு தம்பி தேமுதிக தானே. ஆமாம், அவள் தான் அவளுக்கு 6. விடுதலை சிறுத்தைகளுக்கு 6. வேற மாதிரி மிரட்டியிருக்காங்க. ஓகே, வேற மாதிரி. அதை வெளியே சொல்லக்கூடாது. மிரட்டி வேட்பாளரும் அதே வேட்பாளர் தான். வேணா நீங்கள் 1-2 நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ணன் தலைவருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ரைட்டு. இல்லைன்னா உடச்சிடுவான். ரவிக்குமார் தலைமையில் ரெடியாகுது பார்ட்டி. விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் தலைமையில் உடஞ்சிரும். அப்போ அண்ணன் தலைமையில் விடுதலை சிறுத்தை மட்டும்தான் இருக்கும். அண்ணன் போய் அங்கே சேர வேண்டியதான் தாவேக தம்பிக்கிட்ட. அப்போ வன்னியரசு, சிந்தனை செல்வன், ஷானவாஸ், ஆலு ஷானவாஸ், இந்த மாதிரி இவர் செங்கல்பட்டில் இவர் பாபு, கௌதம் சென்னா கொடுக்குறாங்களா, கரோலின் கொடுக்குறாங்களா தெரியல. அது மாதிரி இது நம்ம திருப்பூரூரில் எஸ்எஸ் பாலாஜி. அதான் பாலாஜி சொல்லிட்டேன். அப்போது இந்த 5-6 பேரும் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். இவங்களுக்கு தான் ஒரு ஆள் மட்டும் மாற்றிக்கங்க, கரோலினா கௌதம் சென்னாவா என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு டாமினேஷன். சிபிஎம்முக்கு இப்போ 6 தான். என்னான்றீங்க? அவ்வளோதான். ஆனால் வேட்பாளர் இவங்க செலக்ட் பண்ணுற மாதிரி வேட்பாளர் அங்கே இருக்குன்னு 6 தொகுதியை கொடுத்துட்டு அவங்க எங்கே போவாங்க? அவங்கள்ட்ட வேட்பாளராக கிடைக்காது. அதே மாதிரி இது மதிமுக சின்னம் கிடையாது. தான் நிற்கணும்னா இப்போ அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஏடிஎம்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அங்கே 6 சீட்டு தரதா சொல்லியிருக்காங்க. கம்பெனி அங்கே போயிடுச்சுன்னா ஆமாம், இன்னும் கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு ஒரு ஆள் இந்த மாதிரி ஆகும். ஆமாம், அதனால் கம்பெனி அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தனி சின்னத்தில் தான் நின்னார். கடைசியாக அந்த ஒரு தடவையாவது அந்த கடைசியாக இறந்த அந்த 2G கேஸில் இருந்த சாதி பாஜக ஒரு தடவை இன்னொரு தடவை பேசிட்டாருன்னா வேலை முடிஞ்சது. அண்ணன் இங்கே வந்து அவர் பேசுவார். ஏன் நிமித்துவாப்பில். அதனால் அவர் மதிமுகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தாவேகா தனித்து விடப்பட்ட வெற்றி கழகம். நான் அப்படி சொல்லாதீங்க. நீ கூட எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். மற்றவங்க ரொம்ப இன்னும் மோசமாக சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். பலமான கூட்டணி அல்லது தனித்தா இன்னும் உங்களுக்கு தெரிய வரும், கவலைப்படாதீங்க. அப்படின்னா ஏடிஎம் என்டிஏக்குள்ளே போகிறாங்களா என்னன்னு தெரியல. பலமான கூட்டணினா அது ஒன்று தான் இருக்குது. இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா? ஒரே ஒரு உரிமை மட்டும் செங்கோட்டையன் கொடுத்துருக்காங்க. மைக்கை கீக்கை நீட்டினானா ஏதாவது வளரி தரும். பேசிடு, அது பேசிட்டா எதையாக வளருங்க.
வாய்க்கு வந்த மாதிரி அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் வேறு எதுக்கும் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த உரிமை குழு அது கூட்டம் வை, அது மெதுவாக பேசுவோம். நான் தலைவர் ஒருங்கிணைப்பாளன் போட்டோம்ல, அப்புறம் என்ன? அதான் அதுவும் தலைமை ஒருங்கிணைப்பாளன் கொடுத்துருக்கோம்ல, அப்புறம் என்ன? கார்டு கண்டிப்பா. அடிச்சிக்கிட்டீங்களா? அடிச்சிக்கிட்டேன், வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கிட்டேன். அந்த கார்டு இல்லை மாற்றிட்டேன், அப்படியே இருங்க. அதை தாண்டிலாம் ஒன்றும் யோசிக்கக்கூடாது. இப்போ உரிமை அந்த இவங்க வேட்புமனு கொடுத்தாங்கல்ல, விருப்பம் பண்ணுண்ணே. விருப்பமனு, ஆ. அதில் எவ்வளோ திரும்ப வந்துச்சு? எவ்வளோ வந்திருக்குண்ணே? அதிர்ச்சி தர்ற மாதிரி நியூஸ் இருக்கா? ஆ? அதிர்ச்சி தர்ற மாதிரி நியூஸ் எதுவும் வந்திருக்கா அதில்? இல்லை, ஏதோ 500 1000 திரும்ப வந்துச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளோ வந்துட்டானே. திரும்ப வந்துச்சுன்னா நேர்காணல் பண்ணீங்களா? அதுவும் பண்ணோம்ல. இது நேர்காணல் வருவான். இதில் என்ன இன்னைக்கு காலைல இருந்து நியூஸ், அதாவது நம்ம இந்த விஷயத்தை கூட ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுட்டோம். இன்னைக்கு மீண்டும் வந்து மானாமதுரையில் வந்து நாங்குநேரிக்கு அப்புறம் மானாமதுரையிலே வந்து நேற்று இரவு வந்து வெட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு 3 பேர் வந்து வெட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அராஜகம் வந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. இவர்கள் சாதிய வன்முறை ரவுடிகள்னு போலீஸே நீ சொல்லியிருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போட்டிருக்காங்க. இது இவ்வளோ தூரம் நடக்குது. காஸ்ட் ரவுடிஸ். இல்லை, அங்கே நாங்குநேரில் நடந்ததுமே போலீஸ் வந்து இன்னைக்கு வந்து எஸ்பி அவர்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாப்ல. உள்ள இருந்த ஆட்கள்ல நடந்தது. பையனை வெட்ட 2 பேர், அதில் 7 பேர்ல 2 பேர் அந்த பையனை வெட்டினவங்க வெட்டினாங்கல்ல. ஆமா, வெட்டினவங்க. இதில் ஓபிசி டீமா பிசியை வெட்ட போனவங்களா? அது தெரியாம ஒரு வட இந்தியரையும் ஒரு எஸ்சி கம்யூனிட்டி ஆட்களை வெட்டிட்டாங்க. இதெல்லாம் பொய்யான தகவல் இல்லை. இது தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியெல்லாம் நம்ம ஆளுக்கு போடாமல் தாவேகா சைடில் வந்து வேட்பாளர்கள் லிஸ்ட்டு ரெடி, ஃபஸ்ட்டு வேட்பாளர் லிஸ்ட்டு ரெடி. அதில் 20 வேட்பாளர்கள் வந்து விஜய் அவர்கள் முடிவு பண்ணது, மீதி 20 பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும், 8ஆம் தேதி அதாவது உமன்ஸ் டே அன்னைக்கு வந்து தேர்தல் அறிக்கையை விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்கிறா. இன்றைக்கி அதை வச்சு பரபரப்பாக நம்ம ஆளுக்கு ஓடிட்டு போயிட்டுருக்காங்க. 20 வேட்பாளர் விஜய் முடிவு பண்ணல, விஷ்ணு ரெட்டி முடிவு பண்ணார். விஜய் விஷ்ணு ரெட்டி ஜானம் முடிவு பண்ணிக்கிறாங்க. மற்ற யாருக்கும் அதில் உரிமை இல்லை. அந்த 20 யார்? விஜய், ஆதவ் அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டி, நம்ம புஷி, ராஜ்மோகன், வெங்கட்ராமன், அருண்ராஜி, விளங்கிடுவேன். வேற யார் இருக்கா? அப்புறம் வேறு OBM பிரபு, அப்புறம் அங்கே லெஃப்ட்டு, அப்புறம் இங்கே ஈசிஆர் சரவணா, அப்புனு, ஜேசிடி பிரபாகரன், செங்கோட்டையன். பாருங்க எப்படி நிலமாயிடுச்சு. லிஸ்ட்லேயே கடைசியில் வர விஎஸ் பாபுக்கெல்லாம் கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெரில. அப்புறம் இந்த இவங்க மரிய வில்சன், அவங்க அருண், பாலசுப்ரமணியம் தென்காசியில், அவரெல்லாம் கடின உழைப்பாளியில் கட்சிக்காக அப்படியே உழைச்சி அப்படி நிர்வாகியை இது பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 20 லிஸ்ட்டு கரெக்டு தான். தாகிரா இருக்கா இல்லையான்னு தெரில. அது வேற, அதுலையாவது கொடுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ராஜசேகரன் ஒருத்தர், அவர் இருந்துறாரா இல்லையான்னு தெரில. இந்த மாதிரி லிஸ்ட்டு இது வழக்கமாக இருக்கிற லிஸ்ட்டு தான். நான் கேட்குறது, மீதி லிஸ்ட்டு யாரை நேர்காணல் பண்ணீங்க, யாருக்கு கொடுக்க போறீங்க? மிகப்பெரிய கேள்விக்குறிங்க. இவங்க இந்த அமௌண்ட் வாங்குறாங்கல்ல வேட்பாளர்னு, அவங்கெல்லாம் யார்? விருப்பமனு போட்டிருப்பாங்க, யார் முடிவு பண்ணுறா? நேர்காணல் பண்ணீங்களா? நேர்காணல் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாவட்டத்தோடு அவங்கள லிங்க் பண்ணி விட்டீங்களா? அது ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் நேராக மேலேருந்து வந்து விருப்பமனு கொடுத்து செலக்ட் ஆகிருப்பார். ஆமாம், 2 C கொடுத்து ஒயிட்டில் கொடுத்து செலக்ட் ஆகிருப்பார். அவருக்கு அந்த மாவட்டத்தோட, ஏன்னா அவங்க அளவு காத்தகில் இல்லை, சைக்கிளில் போய் போஸ்ட் ஓட்டணும். இவர் ஹெலிகாப்டர்லேருந்து வந்தவர். இவர் அங்கே லிங்க் பண்ணணுமா வேணாவா? கண்டிப்பாக பண்ணணும். அப்போது அந்த லோக்கலில் இருக்க கட்சிக்காரனோட லிங்க் பண்ணுறதுக்கு இவங்க என்ன முடிவெடுத்தாங்க? சரி, அவர் வந்து தன்னை பிரபலப்படுத்திக்க, அதாவது ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு எவ்வளோ விஷயம் எதுவுமே பண்ணக்கூடாது. முடிஞ்சு போச்சு. இது என்ன மாதம்? ரமலான் மாதம். போன வருஷம் இஃப்தார் நடத்தினார்ல, இந்த வருஷம் நடத்துவாரா? எப்படின்னு தெரியல. இப்போ வரைக்கும் இன்னும் எந்த அறிவிப்பும் இல்லை. நீங்கள் நடத்த வேணாம், வேட்பாளராக தேர்வானவங்கள உங்கள் லோக்கல் ஏரியாவில் இஃப்தார் விருந்து நடத்துங்க சொல்லணுமா வேணாவா? கண்டிப்பாக நான் வேணும். புஷி ஆனந்த் மட்டும் வரும்போது கலந்து, இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் உங்கள்கிட்ட வரணும்னா நீங்கள் இஃப்தார் விருந்து நடத்தணுமா வேணாவா? அது முறை இல்லை அது. அப்போது நீங்கள் மட்டும் நடத்தினா போதாது, 234 மாவட்டங்கள்லேயும் வேட்பாளராக தேர்வாக போகிறவர்கள் நடத்தணும்னு சொல்லணுமா வேணாவா? தேர்தல் அந்த இது வந்துடுச்சுன்னா, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் சிக்கல் வரும். அந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி அறிவிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கவுங்க எப்போதாவது விருந்து நடத்துங்கன்னா என்ன கெட்டு போகுது? நேற்று இது டெப்டி சிஎம் தொகுதியில் மிக்சி கொடுத்துட்ருக்குறாங்க எல்லாருக்கும். ஒரு சில பகுதிகளில் மிக்சி கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்கவுங்க இறங்கி
அருண்ராஜ் தட்டு குத்துனுங்கிறாராம், தட்டிடுவாங்க. தட்டேந்தி வந்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி. ஆனா இது எதுல சேரும்னு தெரியாது. இது வாக்காளர்ல வருமா? வராது. 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 கண்டிப்பா. இதுலண்ணே என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, நேற்று நீங்க இவ்வளவு சொல்லும் போதெல்லாம் பார்த்தா, நேற்று ஒரு வார்த்தை விட்டார் இல்லையா, மற்றவங்களுக்கு தான் இது எலெக்ஷன், எனக்கு இது எமோஷன் சொன்ன மாதிரி, இது என்ன எமோஷன்ல வரும்னே தெரியல. இது எமோஷன் தான். அப்படியே எமோஷனாவே இருந்துட்டு அப்படியே போயிட வேண்டியதான். அவங்களுக்குலாம் எலெக்ஷனு இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. இவர் எமோஷனாக ஃபீல் பண்ணுறதுனால உக்காந்துக்கின்னு கத்திக்கின்னு பேசிக்கின்னு அப்படியே ஊட்டிட்டு போவார். இவர் பெரம்பூரில் உக்காந்துக்கின்னு அங்கேயே முடங்கி போயிட்டு இருப்பார். ஆமாம், அங்கேயே போவாரான்னு தெரியாது, ஏன்னா ஸ்தம்பிச்சிடம்னா பெரம்பூர். அதனால இப்போ அந்த பையன் அடிபட்டான் நேற்று. ஆமாம், உயிருக்கு சொல்கிறாங்க. 5 பேரும் சொல்கிறாங்க. 5 பேர். அதில் அந்த ஒரு பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். அவனுடைய மருத்துவ செலவு ஏற்றுக்கோன்னு சொல்லுவீங்களா? ஒரு வார்த்தை வரல. தெரியுங்க, அவங்க அப்பா நேற்று பேசும்போது சாதாரண பால் வியாபாரிங்க அவர் வந்து காலேஜ் படிக்கிற பையன். நீங்கள் அவனுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் போட்டுடணும் புஷி ஆனந்த் மூலிமா அறிவிப்பு, இனி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உள்ளவர்கள் மட்டுமே தலைவரை பின்தொடரவும். ஏன்னா நம்ம தலைவர் ஸ்டார். அதுவும் 2 வருடம் பூர்த்தி அடைந்தவர்கள் மட்டுமே. ஏன்னா 1 வருஷத்துல தரமாட்டாங்கல்ல, கிளைம் வராது. இல்லண்ணே, அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனில இதுக்கு ஒரு ஆப்போசிட் இல்ல, இவன் பின்னாடி போறவங்களுக்குலாம் கிளைம் கிடையாதுன்னு, அது வேற வந்துடக்கூடாது. நீயா போய் தேடிட்டு இல்லை சொல்கிறேன் பாருங்க. ஒருத்தன் தொங்கிக்கின்னு முத்தம் கொடுக்குறான் அந்த கண்ணாடியில், அதில் ஒருத்தன் போட்டுக்கிறான், சொல்லக்கூடாது வேணாம், நல்லா இல்லை இது பண்ண. அவன் இப்படி தொங்கிக்கின்னு இப்படி செல்ஃபி எடுத்துனுக்கிறான், கை மிஸ் ஆகி விழுந்தாங்க, பின்மண்டை தான் போய் அடிக்கும் ரன்னிங்கில். இவர் ஆட்டின் போட்டு வண்டியை நிப்பாட்டி இறங்கடாக்கில்ல, என்ன பண்ணுறீங்க, எல்லா வண்டியும் பின்னாடி போங்க, இல்லை முன்னாடி போங்க, எல்லாம் முன்னாடி போங்க, எல்லாரையும் அமிச்சிட்டு மல்லமாக போகணும்ல. அப்போ இந்த வேலை திட்டமிட்டு பண்ணுறாங்க. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா அதான் நடக்குதா? இது புஷி பண்ணுற வேலை. புஷி நினச்சா கூட்டமே வராது. இங்கேருந்து காஞ்சிபுரம் போனார்ல, கூட்டம் வந்துச்சா? இல்லை, ரிட்டர்ன் ஒன்றுமே இல்லை. அதான் சொல்ல வரேன். புஷி நினச்சா இது வேணால் நடக்கும். புஷியை பிடிச்சி உள்ளே போட்டால் போதும். இந்த பசங்க ஆக்சிடென்ட் ஆனாங்களே, அது காரணம் புஷின்னு போட்டு புஷி மேலே திருநார் போகிற போட்டால் கரெக்டாக இருக்கும். முடிஞ்சது. இதுதான் பிரச்சனை. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து அந்த ராஜ்யசபா சீட்னே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணாச்சு. ராஜ்யசபா சீட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதில் முன்னாடி யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா, அண்ணா அவர்கள் இருந்திருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்கள் இருந்திருக்காங்க, ஈவன் அம்மா ஜெயலலிதா கூட அவர்கள் கூட இருந்ததா சொல்கிறாங்க. இந்த மாதிரி முக்கியமான இடத்துல இருக்கிறதுல இன்றைக்கு வந்து திமுக சார்பாக வந்து அண்ணன் திருச்சி சிவா, அவர் ஏற்கனவே அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள். இன்னொருத்தர் வந்து ரவீந்திரன், அவர் தேமுதிகலேருந்து இங்கே வந்தவர். ஒரு நம்ம டிபேட்லலாம் பார்த்துருக்க முடியும், அவருக்கு இந்த ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்க. டிபேட்டில் கண்டபடி வளருவார். நான் தான் போட்டேன், 2 தேமுதிக, 1 திமுக, 1 காங்கிரஸ். டேய், உங்களுக்கு வந்து வாழ்நாள் பூரா தலைவர் குடும்பம் சொந்தக்காரங்க, அமைச்சருடைய பிள்ளைங்க அமைச்சர்கள், கட்சியில் வலுவாக இருக்கிற கார்பரேட்டுகள், பணக்காரர்கள், கூட்டணி கட்சியிலேருந்து வந்தவங்க, இது அதிமுகலேருந்து வந்தவர்கள், அது இல்லாமல் கூட்டணி கட்சிகள், இது எல்லாம் போக தான் அடிப்படை தொண்டனுக்கு ஏதாவது கிடைக்கும். செதறம். திமுகவில் மெல்டிங் சரவணனோடவா இந்த வழக்கறிஞர் சரவணன் இருக்காரு, எப்படி கத்துறாரு. அவருக்கு எம்பி கொடுக்கல, அவர் ட்ரை பண்ணிக்கிறார் போல. இத்தனை வருஷம் அவர் அடிப்படை கட்சி உறுப்பினர். ஆமாம், உண்மையில அவர் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இல்லை, என்ஆர் இளங்கோக்கு மறுபடியும் கொடுக்கலாம்ல. நீங்கள் கான்ஸ்டன்டைன் என்ன தேமுதிகலேருந்து வந்து பாருங்க, அன்னைக்கு கட்சியை உடைச்சி 3 பேர் உள்ள கொண்டு வந்தாங்க. கான்ஸ்டன்டைன், சந்திரகுமார், பார்த்திபன், சந்திரகுமார். பார்த்திபன் எம்பியாக இருந்தார். ஆமாம், சேலத்தில். இப்போ கொடுத்துருவாங்க, ஏன்னா எம்பி செல்வகணமன் நிப்பாட்டினால கொடுக்கல இந்த தடவை, இப்போ கொடுத்துருவாங்க. பெரிய கோஷ்டி அங்கே எம்எல்ஏ தானே, அது பெரிய சண்டை. 2வது சந்திரகுமார் எம்எல்ஏ, இப்போ எம்எல்ஏ. ஆமாம், அடுத்து இந்த இதில் கொடுத்துருவாங்க சந்திரகுமார். அடுத்து கான்ஸ்டன்டைன். தேமுதிகலேருந்து வந்தவனு கொடுக்குறியா, அதிமுகலேருந்து வந்தவனு கொடுக்குறியா? ஆமாம், உங்கள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க கொடுக்குறியா? அதிமுகலேருந்து வந்து அமைச்சர், தேமுதிகலேருந்து ராஜ்யசபா எம்பியா, இது என்னது தகுதி? இதான் உலக தகுதி. திமுக அது சொன்னா கோவம் வருது. ஏய், அவர் எதில் இருக்காரு தெரியுமா? அது தெரியும்டா, எங்களுக்கு தெரியாம நான் அவரை போடுறேன். 2016 இங்கே வந்தாருங்க. இதான் நிலமை. அதிமுக சார்பாக சொல்ல போகிறதுன்னு ஒன்று வந்து அன்புமணி அவர்களுக்கும், இன்னொன்று வந்து தம்பித்துரை அவர்களும். தம்பித்துரை வந்து நீண்ட நெடிய அவருக்கு அனுபவம் இருக்குது. அங்கேயுமே தம்பித்துரை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது வயது முதிர்வு அதிகமாக இருக்குது, இந்த நேரத்தில் ஏன் அவருக்கு கொடுத்தீங்க ஒரு கான்செப்ட்னு சொல்லப்படுது. அன்புமணி அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அன்புமணி இது தம்பித்துரை அங்கே தேவைப்படுது. கட்சிக்காரு நீண்ட காலமாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டெல்லிக்கு இப்போ ஆள் கம்மியாக இருக்காங்க. சிவி சண்முகம் ஆலயமாக வந்துடுவார்னு நினைக்கிறேன், ரிசைன்மெண்ட்டு. அதனால் தம்பிதுரை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அன்புமணிக்கு வந்து ஏற்கனவே பேசி வச்சுது, அந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். 2 பேர், தர்மரும் இன்னொருத்தர் வந்தாங்க.
2 போயிட்டு தம்பிதுரை இருந்தாப்புல, அது தம்பிதுரை கொடுத்துட்டாங்க. அப்படியே கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக. நேற்று அதிமுகவோட மாவட்ட செயலர் கூட்டம் நடந்திருக்குண்ணே. அதே மாதிரி வந்து ஒரு பெரிய கட்சி நம்ம கூட கூட்டணி சேர இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன இப்போ நடந்துட்டு இருக்கு அதிமுக? பெரிய கட்சின்னு இவர் பேசிட்டாரு. திமுக வட்டாரம் ஆடி போச்சு. என்னாக்கு பெரிய கட்சி? தாவேகாவா இருக்குமான்னு. அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா தாவேகா முடிவெடுத்தா அந்த கட்சியும் எப்படி இருக்கு? அதை சொல்லுங்க. நீ என்ன கவுத்தல்ல, நீ சிதம்பரத்தை வச்சு இதெல்லாம் பண்ணல, ம். நீ இப்படி பண்ண ராகுல் காலை வரணும்ல, ம். நான் எப்படி காலை வர்றேன் பாருன்னு எடுக்கணும் முடிவை. காலம் பூரா இனி காங்கிரஸை காலி பண்ணுறோம்டா. நாங்கள் அங்கே சேர்ந்தோன்னா பிஜேபி வளரும். நீ கண்டம் காங்கிரஸ் நினச்சி கூட பார்க்க முடியாது. இதோட ஸ்மாஷ். ஆமாம், அவ்வளோதான். ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த முடிவு தானே எடுக்கணும். ஆமாம், எடுக்கிற மாதிரி தானே நீங்கள் உங்கள் நிலைமையும் இருக்குது. 20 பேருக்கு மேலே வேட்பாளரே கிடையாது. அப்போது 234 தொகுதிக்கு என்ன பண்ணுவீங்க? காலை தான் வர போகிறீங்க. அதுக்கு ஒழுங்காக ஒரு 50 எம்எல்ஏ வாங்கிட்டு நின்றுக்கிட்டா எதிர்கட்சி தலைவர் அதுன்னு ஊட்டிட்டு இருக்கும். இல்லை இவர் இங்கே வந்து சேர்ந்துட்டு அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பான்னு சொல்லிட்டு போக வேண்டியது எனக்கு கவுண்ட் பண்ணி வேணாமா? என்ன சாதாரணமா எங்களை இந்த மாதிரி உள்ள விளாண்டா இதெல்லாம் பண்ணால் அதனால் நாங்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூடிய வரைக்கும் முயற்சி எடுத்தோம். முடியல. திமுக வீழ்த்தணும்னு அந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டு அடிக்கலாம். நாங்கள் இங்கே ஸ்டேட் எலெக்ஷன் தானே இது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம். செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஸ்லீப்பர் செல் உள்ளே இருக்குது. திமுக ஸ்லீப்பர் செல்லே உள்ளே இருக்குது. இந்த விஷ்ணு ரெட்டிலாம் தான். ஆமாம், விஷ்ணு ரெட்டி, ஆதவ், ஜான் இதெல்லாம். அதனால் அவங்க படம் காமிச்சுனே இருப்பாங்க. அப்படியே மணமகளே மருமகளே வா வா இவரும் ஆட்டினே இருப்பார். மாவட்ட செயலர்களில் சில மாவட்ட செயலர் கண்டிச்சதா வந்து சொல்லப்படுது. அதிமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் நேற்று சில மாவட்ட செயலர்களை வந்து கண்டிச்சாரு எடப்பாடியார் அவர்கள் சொல்றாங்களே. சென்னையில் பல மாவட்ட செயலாளர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் நான் கூடுதலாக சொல்லணும்னா நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். சேகர் பாபு கையில் இருக்காங்க. குறிப்பிட்ட எல்லாம் அவருக்கும் தெரியும். இன்னும் சில மாவட்ட செயலாளர்கள் எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் இருந்தவரே சேர்வன கையில் இருந்திருக்காருன்னா பாருங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் ஒரு உறுதியான முடிவை அவர் எடுத்தாருன்னா சரியா இருக்கும். இன்னொன்று தேர்தல் நேரம் சில பேருக்கெல்லாம் சீட்டே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் வேற வழி இல்லை, போய் தொலைன்னு சீட்டை கொடுத்து ஜெயிச்சாலும் எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் யார் எங்கே வேலை போயிருக்காங்கலாம் தெரியும். நம்ம பேர் சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரியும், பார்க்குறவங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக. மிக்க நன்றி உங்கள் நேரத்தையும் கருத்து.